ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாவே வீட்டில் வந்து சும்மா இருக்காங்க அப்படின்னு பேர். அப்படி சும்மா இருக்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறோம். வேலைக்கு போயிட்டால் கூட வீட்டில் வந்து கம்மியாக தாங்க வேலை செய்வோம். ஆனால் வீட்டில் இருக்கோங்கிறதுனாலே நாங்கள் வந்து நிறைய வேலை செஞ்சிட்ருக்கோம். அண்ட் இப்போ நான் நிறைய வேலைகளை குறைச்சிட்டேன். அண்ட் நான் வந்துட்டு டைமும் நல்லாவே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து நான் பண்ண ப்ரிப்ரேஷன்ஸ் தாங்க. அப்படி என்னெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அண்ட் எப்படியெல்லாம் அதை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் எழுந்து என் கார்டனுக்கு போய் நின்னாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் நான் எழுந்தேன். இருந்தாலும் ஒரு 2 செகண்ட்ஸ் அது இங்கே வந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இன்றைக்கி நாளே நல்லாயிருக்கும். அதனால் சரி என்னன்னாலும் நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுடலாம் அப்படின்னு நின்று என் கார்டனை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் மடமடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லேட் ஆகிட்டனால நான் வந்து சமைக்கும் போது வீடியோ எடுக்கல, சமைச்சு முடிச்சுட்டு தாங்க நான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து எழுந்ததே லேட்டு, டைமே இல்லை. அதனால் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு ஃபஸ்ட்டு வந்து லன்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு கல்யாண உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் அண்ட் ரசம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை சுட்டு அதே பருப்பு சாம்பாரை வச்சு கொடுத்தாச்சு. இந்த பருப்பு சாம்பார் வந்து தெய்வங்க, அது எது கூட வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். என்னோடய ஆபத் பாண்டவனே அதுதான். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிட்டனால பிரேக்ஃபாஸ்ட் தனியாக லன்ச் தனியாக எனக்கு பண்ணுறதுக்கு முடியல. அதனால் அதே சாம்பாரை வச்சுட்டு தோசையை மட்டும் நான் வந்து சுட்டு கொடுத்துட்டேன். தோசை சுட்டு பாப்பாவுக்கு அதை வந்து பிச்சு போட்டு வச்சுட்டேன். எப்படியும் வந்துட்டு பாதி சாப்பிட்டு மீதி என்ன தான் கூப்பிடுவோம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா அம்மான்னு அவள் கத்துறதுக்குள்ளே நான் வந்து இதை பேக் பண்ணி முடிச்சிடணும். அது என்னமோ தெரிலங்க, குழந்த வந்து பிறந்த புதுசில் அம்மானு கூப்பிடும்போது அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. இப்போல்லாம் அவள் அம்மான்னு கத்துனா செம்ம எரிச்சலாக இருக்குங்க. அதுவும் நம்ம முக்கியமாக வந்து கிச்சனில் எதாவது பண்ணிட்டுருப்போம், பால் வந்து பொங்கி வர மாதிரி நிலமையில இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம விட்டுட்டு வந்து ஏதாவது தீஞ்சிரும். அந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது தான் அம்மான்னு பயங்கரமாக கத்தி நம்மளை கூப்பிடுவாங்க. அங்கே போய் என்ன அப்படின்னு நம்ம கேட்டால், இந்த பென்சிலை நான் அப்படி கீழே எடுத்து வச்சுட்டேனே அப்படின்வா, அது கீழே விழுவாமல் எடுத்து வச்சுட்டேனே அப்படின்வா. எனக்கு செம்ம கடுப்பாயிருங்க. என் பொண்ணு மட்டும் தான் இப்படி இருக்காளா, இல்லை எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலையில் நம்ம அவசரமாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி அம்மான்னு கத்திகிட்டு இருந்தால் செம்ம இரிட்டேட் ஆகுது, செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதா இல்லை உங்களுக்கும் இப்படி ஆகுதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் டைமில் நான் வந்து டென்ஷனாக கத்திகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணு தாங்க. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள யாராவது திட்டுனா எனக்கு வந்து கோவம் வரும். எப்போது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது ரொம்ப குட்டி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ தாங்க புரியுது குழந்தைங்களோட அம்மாலாம் ஏன் வந்து டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போலாம் வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு, அதாவது பெரியம்மா பொண்ணு அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்க குழந்தைங்களாம் அவங்கள திட்டினா நான் சொல்லுவேன், ஏன் வந்து குழந்தைக்கு போய் திட்டுறீங்க, குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம் அப்படின்ட்டு. இப்போ நான் அனுபவிக்கும் போது தான் எனக்கு அந்த வலி தெரியுது. ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் தான் அதை வேணும்னே பண்ணுறது. ஏன் இவங்களுக்கு இப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. இதை பண்ணாத அப்படின்னா தான் கரெக்டாக அதவே பண்ணுறது. சரி ஒரு தடவை மாற்றி சொல்லி பார்க்கலாம், சரி பண்ணிக்க பரவாயில்ல அப்படின்னாலும் அப்போயும் அதே தான் பண்ணுறது. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் அதை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இது எப்படி திருத்துறதுன்னே எனக்கு புரியலை. உங்கள் யாருக்காவது இதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிச்சி விட்டு பார்த்தா வீடு பற்றி எப்படி இருக்குன்ட்டு, இது வீடுன்னு யாராவது சொல்லுவாங்களா, குப்பை போலான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோத்தையும் எடுத்து குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கா. ஆக்சுவலி இவ டாய்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிடறா. அதை நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் இந்த ட்ரே வாங்கினேன். அந்த ட்ரேவை மேடம் எடுத்து வெளியே கொட்டி அதை வந்து நாஸ்தி பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து வைக்கவே எனக்கு வந்து 1/2 மணி நேரம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பெட்ரூமில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. எனக்கு இந்த பெட்டு மட்டும் கலைஞ்சிருந்தால் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதில் தூங்கவே வந்து பிடிக்காது. எனக்கு வந்து தூங்கும் போது பெட்டு வந்து நீட்டாக இருக்கணும்.
நான் வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு பெட்டு கொஞ்சம் கூட கலையாமல் நீட்டாக வச்சுருப்பேன். இப்போ பார்த்தா அது எந்நேரமும் கலைஞ்சே தாங்க இருக்குது. வேறு வழி இல்லாமல் நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்ட்டு ஒரு காஃபி அடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து காலையிலே வந்து காய்கறிலாம் வாங்கி வச்சுருந்தாரு. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டேன். எப்பயுமே இந்த புதினா, கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதை வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. இப்படி நான் வந்து பண்ணி வைக்கிறதுனால எனக்கு வந்துட்டு காலையில் சமைக்கும் போது நிறைய வந்து டைம் சேவ் ஆகுது. எங்களோட விண்டோவில் வந்து அழகாக அந்த மாதிரி வந்து பிளான்ட்ஸ் வந்து வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு அந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுருந்த மேட்டை வந்து துவைச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. எனக்கு வந்து என் பொண்ணு கூட இல்லாமல் சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அப்போ கூட வந்து நோய் 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 நோயின்னு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பான். நிம்மதியாக சாமி கூட கும்பிட முடியாது. அதனால் அவள் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நான் எல்லா பூஜையும் பண்ணி சாமியை வந்து நிம்மதியாக கும்பிட்டு முடிச்சிடுவேங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. அன்றைக்கி வந்து நான் காலையில் வந்து விரதம், அதனால் காலையில் சாப்பாடு சாப்பிடல, மத்தியான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டேன். இல்லைனாலும் நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அது வேறு விஷயம். விரதன்றனால 11 மணிக்கு பதிலாக 12:30 மணிக்கு சாப்பிட்டேன். அன்றைக்கி 12 மணி ஆயிடுச்சு. நான் அவசரமாக சாப்பிட்டேங்க. ஏன்னா பொண்ணு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே சாதம், ரசம், குழம்பு, பொரியல், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் ஊர்லேருந்து வந்தப்போ அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லையா, இந்த டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக எனக்கு டேட்ஸே பிடிக்காது, இந்த டேட்ஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து ஹோம் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நானே வரைஞ்சி அவளை எழுத வச்சு ஹோம் டெஸ்ட்டை வந்து முடிச்சாச்சு. பிகாஸ் அவள் ஊருக்கு போயிருந்தனால அவள் வந்து லீவ் போட்டிருந்தா. அதனால் இந்த ஹோம் டெஸ்ட்டெல்லாம் நான் வந்து பண்ண வச்சு அவளை தூங்க வச்சுட்டேன். தூங்கின கேப்பில் நேற்று துவைச்சி போட்டிருந்த துணி வந்து மழை மாதிரி இருந்தது. அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சு நீட்டாக வந்து பீரோவில் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்துட்டு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் டே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு மணிப்புரிஸ் மாதிரி வந்து காஸ்ட்யூம் போட்டுக்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு வந்துட்டு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று எனக்கு தேவைப்படுச்சு. அந்த மணிப்புரி குழந்தைங்களாம் வந்துட்டு கையில் இந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. சரி, இதை வந்து இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் இந்த மாதிரி ஜம்கீஸ்லாம் ஒட்டி 2 பக்கமும் வந்து கயிறு கட்டிட்டேன். இந்த மாதிரி பேண்ட் மாதிரி அந்த குழந்தைங்க நிறைய வந்து கட்டியிருந்த மாதிரி கூகுளில் வந்து இமேஜ் காட்டியிருந்தது. சரி, இதை செஞ்சு வச்சிடலாம், அப்புறம் போகிற அன்றைக்கி யூஸ் ஆகும்ன்ட்டு அன்றைக்கி செஞ்சு வச்சாச்சு. அதை முடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு, அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதை குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். குக்கர் விசில் சவுண்ட் கேட்டதுனாலே என்னமோ பாப்பா வந்து முழிச்சிட்டா. சரி, இனிமேல் நம்ம போய் படுக்க முடியாது அப்படின்றது முடிவாயிருச்சு. அதனால் வந்துட்டு எங்களோட பால்கனியில் போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் செடிக்கெலாம் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறது வந்துட்டு என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு வேலைங்க. என்ன அப்பப்போ பூவை பிடிச்சி பிச்சு விட்டுருவா, அதை பிச்சிடாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். அவர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டு நான் இந்த கிழங்கை வந்துட்டு வணக்கிட்டேங்க. ரெடி கிழங்க வந்து வேக வச்சு கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தனால அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே டக்குன்னு இதை நான் வந்து பண்ணிட்டேன். எங்கள் ஊர்லலாம் இந்த கிழங்க வந்து வணக்கி டீக்கு வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே வந்துட்டு சுட சுட கிழங்கும் டீயும் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு நாங்கள் கதை பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு கதை பேசுறது ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு நைட்டு வந்து சிம்பிளாக வந்துட்டு வெஜ் நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் அதே பருப்பு சாம்பாரில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் நூடுல்ஸ் பண்ணிட்டோங்க. நூடுல்ஸ் சாப்பிட்டு நல்லா வந்து படுத்து தூங்கியாச்சு. உங்களுக்கு இந்த நாள் எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்